நபர்கள் உங்களை ஒரு நிமிஷம் கூட மறக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே முக்கியமான நபர் அப்படின்ற மாதிரி இங்கே சிந்திக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம், உங்கள் நம்பரை பிளாக் கூட பண்ணி வச்சுருக்கலாம். இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் உங்களை ஒரு நாளைக்கு பல முறை தேடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. அப்போது உங்களை பற்றின விஷயங்களில் இந்த நபர்கள் வந்து தேடுறாங்க. உங்கள் முகத்தை பார்க்குறதுக்காக உங்களோட டிபி செக் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு சில மறைமுகமாக உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களை பார்க்காம இருக்க முடியலை அப்படின்றதுனால தான் இந்த நபர்கள் உங்களை சோஷியல் மீடியாலெல்லாம் ரொம்ப அதிகமாகவே தேடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக இந்த நபர்கள் ஏன் உங்கள்கிட்ட வந்து கதைக்கலை, பிளாக்ல வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஓப்பனாக வந்து ஏன் கதைக்கலை அப்படின்னு கேட்கும்போது இந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மை கொண்ட நபர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரேக் வந்திருக்கலாம், அதாவது ஒரு தடை வந்திருக்கலாம். அந்த பாய்சன் பர்சன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கூடவே இருக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த நபர்களால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியலை அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு மனசாக இருக்குது. ஒன்று உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணணும், அகெயின் வந்து அன்பிளாக் பண்ணி உங்கள்கிட்ட கதைக்கணும். அவங்க அந்த கள்ளத்தனமாக பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்து அவர்களுடைய மனசை ஒப்பனை தெரிவிக்கணும் அப்படின்றது. ஆனால் இங்கே நடுவில் இந்த மாதிரியான விஷத்தன்மை கொண்ட நபர்கள் இருக்கிறதுனால இந்த நபர்களுடைய மைண்ட் வந்து ரெண்டு சைடு மாறுது. இப்போ ஏதாவது கதைச்சா பிரச்சனை ஆகிரும், இந்த விஷத்தன்மையுடைய நபர்கள் வந்து விஷத்தை கக்கிடுவாங்க அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் ஸ்டெப் எடுக்க பயப்படுறாங்க. விஷத்தன்மை கொண்ட நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கான ஒரு லேடியோட எனர்ஜி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தோணுது. அப்போது உங்கள் காதலில் பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணமும் இந்த நபர்கள் உங்களை அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கதைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு லேடியோட எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த நபர்கள் திருமணம் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது அங்கால திருமணம் பண்ண அந்த நபர்கள் கூட உங்களுடைய நபர்களை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அது ஒரு குடும்பமாக இருக்கிறவர்கள் கூட உங்கள் நபர்கள் மூவ் பண்ணி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் நபர்களை ஒரே இடத்துல டவர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நபர்களை வந்து மூவ் பண்ண விடாமல் ஒரு இடத்துல பிளாக் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இரு தோட்ஸ் இருக்குது. ஒன்று உங்ககிட்ட வேகமாக வந்து சேர்ந்துடணும், மனசில் இருக்கக்கூடியதை ஓப்பனாக உங்கள்கிட்ட கதைச்சிடணும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், ஓப்பனாக எதையுமே என்னால் சொல்ல முடியலை, இங்கால எனக்கு நிறைய தடைகள் இருக்குது, நான் இங்கால மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளவு தான் ஸ்டெப்பு போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே கூட அது ஒர்க் அவுட் ஆகுதில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்காமல். அப்போ காதல் அப்படின்னு பார்க்கும்போது கூட உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குமான இந்த காதல் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு பிரேக்கில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் தொடர்பில் இல்லை, அந்த நபரை நான் பார்த்துட்ருக்கேன், வந்துடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கூட இப்போதைக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக்கில் தான் நிற்குது. இது வரைக்குமே காதல் அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கலாம். ஆனால் இப்போது காதல் அப்படின்ற மெல்ட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கூட கிடையாது. இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் இந்த நபர்கள் பலமுறை உங்களை வந்து பார்க்குறாங்களாம், பலமுறை உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சு கொள்கிறாங்க. ஆனால் இவர்களால் ஓப்பனாக வந்து கதைக்க முடியலை, இந்த காதலை வந்து வெளிப்படுத்த முடியலை அப்படின்றாங்க டிவைன். ஸோ காதலை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் இந்த நபர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே டெவில் வந்திருக்கு. ஸோ டெவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் காதலில் வந்து ஒரு சில நம்பகத்தன்மை வந்து இல்லாமல் இருக்குது. இனிமேல் இந்த நபர்கள் ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிட்டு ஏதோ ஒரு வழக்குள்ளே போய் மாட்டிட்டு அங்காலேருந்து வெளியிலவும் வர முடியலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்கள்கிட்ட ஓப்பனாகவும் சொல்ல முடியலை அப்படின்ற இக்கட்டான ஒரு நிலைமையில் உங்களுடைய நபர்கள் மாட்டிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு லேடியோட எனர்ஜி அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது இங்கால அன்பிளாக் பண்ணிட்டு வந்து கதைக்கிறதுல கூட இந்த லேடியோட எனர்ஜி வந்து ஆதிக்கம் தெரிவிக்கலாம். அப்படின்றதுனாலேயே இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் கதைக்காமல் அப்படியே அமைதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கொண்டு சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. நைட் டைமில் வந்து இந்த நபர்கள் தூங்காமல் உங்கள் சோஷியல் மீடியாலேயும் சரி இல்லை வேறு பேக் அக்கௌண்ட்லேருந்தும் சரி உங்களை பற்றின தகவல்களை சேகரித்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாமலேயே வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஒரு சில நபர்களுக்கு ஒரு நியூ பர்சன் மாதிரி உங்கள்கிட்ட அறிமுகமாகி தெரியாமல் உங்கள்கிட்ட கதைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அந்த நபருக்கும் உங்களுக்குமான அந்த காண்டாக்ட் வந்து கட்டாகி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நபர்கள் ரகசியமான முறையிலே உங்க கூடயே ஒரு பயணத்தை வந்து தொடர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியலை இந்த நபர் தான் அப்படின்ற விளப்பம் இல்லாமல் இருக்கு. ஆனால் அந்த நபர்கள் உங்களையே தான் பின்தொடர்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது இங்கே ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இந்த காதலில் நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்களா அப்படின்றத கள்ளத்தனமாக செக் பண்ணிக்கொள்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது பிரபஞ்ச மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே சுகர் கோட் பண்ணி சொல்ல மாட்டோம். ஓகே, பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லிடுவோம். அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். டிவைன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகே, என்னுடைய ரீடிங்ஸ் பொறுத்து எதுவுமே சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு மிட்டாய் மாதிரி கொடுக்க மாட்டோம். ஓகே, என்னென்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே உங்கள் நபர்கள் உங்களை பின்தொடர்றதுக்கான மெயின் ரீசன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தரோட உங்களுடைய நபர்கள் க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கூடயுமே இனிமையாக கதைக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுக்குமே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்துகிட்டே உங்கள் நபர்களோட ஒரு தொடர்பை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ட்ரை பண்ணியிருப்பாங்க. காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை உங்கள் நபர்கள் ஏற்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நபரோடையே, உங்கள் ஃப்ரெண்டோடையே இந்த நபர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த நபர்கள் என்னதான் உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னாலுமே கூட இவர்கள் உங்களுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்களை மறைக்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். நீங்கள் உங்கள் நண்பர் தானே அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் கக்கி ஷேர் பண்ணிடுறீங்க. ஆனால் அந்த நபர்கள் உங்ககிட்ட இருந்து விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நபர்கள்கிட்ட வந்து தவறான முறையில் சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்கள் நபர்களுக்கும் உங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நபர்களுக்கும், அதாவது உங்களோட நலன் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நபர்களுக்கும் ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது உங்கள் காதலுக்கான மெயின் தடையே உங்கள் கூடையே வச்சுட்டு சுற்றிட்டுருக்க உங்களுடைய நண்பன் நண்பியாக தான் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் உண்மை இந்த நபர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கதைச்சிட்ருக்கீங்களோ அந்த நபர்கள் தான் உங்களையும் உங்கள் நபர்களையும் தூர பிரிக்கிறாங்க. அதுக்கான காரணம் வீல போச்சோன் அப்படின்றது இந்த நபர்கள் திருந்தி உங்ககிட்ட வர்றது தான். அகெயின் திருந்தி அந்த கர்மா கழிச்சிட்டு நீங்களும் உங்கள் நபர்களும் ஒன்று சேரதான். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த லேடியோட எனர்ஜி உங்களையும் உங்கள் நபர்களையும் பிரித்து அவங்கள தன்வசப்படுத்தி கொள்ளுது, தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுது. இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப் மன ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது உடல் ரீதியாகவும் இருக்கலாம். இங்கே ஒரு சிலரோட கனெக்ஷன் பார்க்க இந்த நபர்கள் வந்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருந்து உங்கள் நபர்களையே தன்னுடைய பார்ட்னர் ஆக்கி கொள்ள ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே தெளிவாக தெரியுது. அதனால தான் யூனிவர்ஸ் இங்கே 2 லேடியை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க. பாய்சன் பர்சன் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான் இந்த நபரை வச்சிட்ருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெவிலுக்கு தான் 2 பேரையுமே தெரியும். ஆனால் இங்கால இருக்கவங்களுக்கு வந்து அப்பாவி, இங்கால இருக்க நபர் தான் நீங்கள், இங்கால இருக்கக்கூடியது உங்கள் பார்ட்னர், அங்கால இருக்கக்கூடியது தான் இந்த 3வது நபர். அப்படிங்கும்போது இந்த நபர் வேறு யாரும் கிடையாது, உங்களோட கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸே ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர்களே தான் உங்கள் நபர்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படின்றது பக்காவாக தெளிவாக யூனிவர்ஸ் பச்சையாக சொல்கிறாங்க இங்கே. ஆல்ரெடி உங்களை ட்ரிகர் பண்ணி விடுறதும் அதையே நபராக தான் இருக்குது. எந்தெந்த நபரெலாம் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை மூவ் பண்ண விடாமல் ட்ரிகர் பண்ணுறாங்க, உங்கள் நபர்களை பற்றியே தப்பாக சொல்கிறாங்க, இல்லை பின்னாடி போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் உங்கள் நபர்கள் ஓகே அப்படின்னு உங்கள் நபர்கள்கிட்ட போகணும் அப்படின்னு போனாலுமே கூட உங்களோட மைண்டையுமே குழப்பி உங்களை ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிட்டு இந்த நபர்கள் உங்கள் நபர்களோட அங்கால ஒரு திருப்பு முனையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி இங்கே இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து உண்டாகிடுச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து இங்கே எஃபெக்ட் போட்டுட்ருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உங்களுடைய காதல் வந்து அதே இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே நிற்குது. இது எதுவுமே தெரியாதவங்க நபர், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்த நபர் இந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட மாட்டிட்டு, அதாவது உங்களோட சைடில் இது தேர்ட் பார்ட்டின்னு கூட சொல்ல மாட்டேன், இது ஒரு பாய்சன் பர்சன், விஷத்தன்மை கொண்ட ஒரு நபர். ரொம்ப கேவலமாக இருக்குது அவர்களுடைய எண்ணம். அதாவது உங்களுடைய நபர்களை பறித்து கொள்ளணும் அப்படின்றது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்குது.
இதில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள் நபர்கள் ஒரு அப்பாவித்தனமாக கூட இந்த இடத்துல போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த நபர்கள் போகிற ரூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குது, உங்களை தாண்டி போகுது. அதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன இந்த நபரோட சேர்த்து வைங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்டு ஜாயின்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் இப்போது பார்க்கும்போது இங்கே கதை வந்து மொத்தமாகவே மாறுது, ரூட் வந்து மொத்தமாகவே மாறுது. ஆல்ரெடி உங்கள் நபர்களுக்குமே டிப்ரெஷன் வந்துடுச்சு. ஏன்னா இந்த நபர்கள் உங்கள் கூட இருக்கும்போது உங்களை பற்றின தவறான விஷயங்களை தான் அங்கால போயிட்டு உங்கள் நபர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தவறான தொடர்பு இருக்குது, நீங்கள் ஒரு தவறான நபர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களோட லைஃப்பில் பார்க்கும்போதும் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க, எந்த பக்கம் போவோம் அப்படின்றது சுத்தமாக உங்களுக்கு புரியலை, யார் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவுமே தெரியலை, அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நீங்கள் இருக்கீங்க. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய நபர், அதாவது உங்களோட நலன் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் அவங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையுமே மாற்றிக்கொள்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே உங்களுடைய நலன் விரும்பி அப்படின்னு சொல்கிறவங்களுடைய கேரக்டர் வந்து ஓகே கிடையாது. ஆல்ரெடி உங்களுடைய லைஃப்லையுமே நிறைய குழப்பத்தை வந்து க்ரியேட் பண்ணதே அவர்களாக தான் இருக்கும். மேபி இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த நபர்கள் தான் உங்களுடைய நபர்களுக்கு சொந்தம் கொண்டாட பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. கதை வந்து வேறு பக்கம் திரும்புது. ஓகே, உங்களுடைய கைகளை மீறி உங்கள் நபர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நபர்களால் உங்களை விட்டுட்டு போக முடியலை அப்படின்னா நீங்கள் தான் சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு இந்த நபர்கள் நினச்சி ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு நினச்சி வராங்க. என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான நபர் நீ தான் அப்படின்னு. அதை தான் இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த நபர்கள் பின்னாடி போயிடுறாங்க. அதாவது ஒரு சில டிப்ரெஷன் வந்து உங்களை பற்றின தவறான விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இங்கே நீங்கள் வந்து இன்னொரு தவறான ஒரு தொடர்பை ஏற்படுத்திகிட்ருக்கீங்க, நிறைய குடும்பத்துக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு தவறுதலான விஷயங்கள், இன்னொரு நபரோட ஒரு தொடர்பை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான விஷயங்கள், உங்கள் மதிக்கு எட்டாத விஷயங்கள், உங்கள் மூளைக்கு எட்டாத விஷயங்களில் உங்களை இங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது இங்கால உங்கள் நபர்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாக வந்து இந்த நபர்கள் அன்பிளாக்கே பண்ணலை. ஒரு சில நபர்கள் அன்பிளாக் பண்ணிவிட்டு அகெயின் அன்பிளாக் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அகெயின் சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்கே உங்களுடைய நபர்கள் எத்தனை பேர் உங்களை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிவிட்டு கதைக்காமல் பின்னோக்கி போனாங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவர்களுக்கு அவ்வளோ மன வருத்தம் இருக்குது உங்களுடைய நபர்களுக்கு. இப்போது இந்த நபர்கள் டிப்ரெஷன் ஆகி உங்களை பற்றின தவறான விஷயங்களை கேள்விப்பட்டு இந்த நபர்கள் உங்களுடைய நலன் விரும்பிகளுடைய வலையில் விழுந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாக தெரியுது. 2 பேர் சைட்லேயுமே யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல யோசிக்கிற பாயிண்டில் 2 பேருமே வந்துட்டீங்க. ஆனால் இங்கே உங்கள் 2 பேரையுமே இயக்குறது இந்த நலன் விரும்பி அப்படின்ற ஒருத்தங்களாக இருக்கலாம். ஆல்ரெடி உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது இவர்களுடைய ஈகோ வந்து ரொம்ப ஈஸியாக இந்த தேர்ட் பார்ட்டி கிடையாது, உங்களுடைய நலன் விரும்பி வந்து கிண்டி விட்டுறாங்க, உங்களோட சைடில் இருந்துகிட்டே ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் நபர்களுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகி ஓகே ஒரு பிடிவாதம் வருது அந்த நபர்களுக்கு. எனக்கு இந்த இடத்துல நீ தேவை கிடையாது, நான் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி போகிறேன், நீ சந்தோஷமாக தானே இருக்குது, அப்போ நான் ஏன் உன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும், நீ இன்னொரு நபரோட 3வது நபரோட நீ ஜாலியாக இருக்கும்போது நான் ஏன் இதில் ஒரு தலையிடலை விடணும் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு உங்கள் நபர்கள் இப்போது இந்த நலன் விரும்பிகளுடைய வலையில் வந்து சிக்கியிருக்கிறார்கள். அப்படின்றது தான் நீங்கள் எத்தனை தடவை போய் கதைக்கிறீங்க, அன்பிளாக் பண்ணிவிட்டு கதைக்க போகிறீங்க, இல்லை நியூவாக கதைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த நபர்களுக்கு பயங்கர ஒரு கோபத்தை க்ரியேட் பண்ணுது. கோபத்தை க்ரியேட் பண்ணியே நான் எங்காலேருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்திரத்தை க்ரியேட் பண்ணி போகிறாங்க. அந்த நபர்களுக்கு நிறைய யோசனையாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வேணுமா, இல்லை இவர்களுடைய நலன் விரும்பி சொல்கிற மாதிரி அவர்களுடைய வலையில் விழுந்துருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த நலன் விரும்பிகளோட உடல் ரீதியான ஒரு உறவையுமே உங்களுடைய நபர்கள் ஏற்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருடைய நபர்கள் பாக்கிக்க உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி நபர்கள் உங்களையும் உங்கள் நபர்களையும் இணைக்க விரும்புகிறார்களே இல்லை. இது நலன் விரும்பிகள். ஓகே, ஸோ இந்த நலன் விரும்பிகள் அப்படின்னு சொல்கிறது உங்களோட சைடில் இருக்குது, உங்களுடைய நபர்களுடைய சைடில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, ரீடிங் பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் விரும்புகிறதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களையும்
உங்கள் நபர்களையும் நிரந்தரமாக பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு இந்த நபர்கள் சொந்தமாகணும் அப்படின்றது மட்டும்தான் மெயின் ரீசன். உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஏன் ப்ராப்ளம் வருதுன்னு சுத்தமாக தெரியாது, ஆனால் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்கும், ஆனால் உங்களை பற்றின தகவல் எல்லாமே இந்த நபர்கள் சரியாக கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் உங்களை பற்றின தகவல் வந்து இங்கே போய் கொண்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கே தெரியாது இந்த நபர்கள் எப்படி நோட்டம் விடுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கால உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படுது, சொல்கிறாங்க அப்படின்றது சொல்லி கொடுக்குறாங்க உங்கள் நபர்களுக்கு. அப்படின்றதுனாலே உங்கள் நபர்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணி ஒரு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் வைப் வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு உங்கள் நபர்கள் வந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாமே நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ மொத்தமாக போட்டு காட்டிடுறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷத்தன்மை கொண்ட நபர்கள்ட்டேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷத்தன்மை உடைய நபர்கள்ட்டிருந்து என்னுடைய நபரை மீட்டுக்கொடு பிரபஞ்சமே அப்படின்றத போட்டுருங்க கமெண்ட்டில். உங்களுக்கு அந்த மாதிரி யார் மேலேயாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரையுமே கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. இந்த ப்ரேயரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 24 மணித்தியாலத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிராக்கல் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்கிறதுக்கு ஒரு மிராக்கல் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மிராக்கல் மெத்தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிராக்கல் மெத்தட் அப்படின்றத பர்சனல் ரீடிங் பர்சனலாக வந்து டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அந்த மிராக்கல் மெத்தடை இடது கையில் இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு நம்பர். ஓகே, ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இப்போ என்னை சுற்றி ஏதோ நெகட்டிவ் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் உங்களோட கூட இருக்கக்கூடிய நபர்களே தான் உங்களுக்கு வேதனை தரக்கூடிய நபர்களாக மாறி இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த நபர்கள் தான் அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் அந்த நபர்களை துண்டித்து விட்டு தாராளமாக வெளியேறலாம். இன்னுமே நீங்கள் அந்த நபர்களை துண்டிக்காமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் அங்கால பிளாக்குக்கு பின்னால் இவர்களுடைய வாழ்க்கை வேறு. ஏன்னா இங்கால நீங்கள் தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க, அங்கால பார்க்கும்போது பிளாக் பண்ணிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை வேறு திசையை நோக்கி போய் கொண்டிருக்குது அப்படின்றது தான் இந்த டிவைன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங், இதுதான் கரண்ட் எனர்ஜி போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.